Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம ஒரு vlog style வீடியோ பார்க்க போறோம். Weekend vlog தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். Morning breakfast to lunch நான் என்ன prepare பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். Plus kitchen itemsலாம் எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றது உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் மசாலா ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இங்கே அரிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மசாலா ஆம்லேட்க்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரெட்டு அப்படி இல்லைனா பன் கூட வாங்கிக்கலாம். பட் இதுவே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதனால் நான் வந்து வெறும் ஆம்லேட் மட்டும்தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். மசாலா ஆம்லேட்க்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் அந்த மசாலா ஆம்லேட்க்கு கிடைக்கும். வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் கலந்து தூள் அப்புறம் வந்து சில்லி பவுடர் தனியா தூள் கரம் மசாலா சாட் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். ஒரு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 இல்லை 3 முட்டை வந்து இந்த மசாலாவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒரு ஸ்பைசி சாஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நம்ம ஆம்லேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பட்டர் வந்து 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்லேட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இதை தவாலையும் செய்யலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மள மசாலா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஒர்க்லாம் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ வீக்கெண்டில் தான் வந்து எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டிவி வந்து இப்போது அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபைனலி ஒரு 1 வீக் அப்புறமா இப்போ வந்து டிவி கேபிள் கனெக்ஷனோட அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி வாஷிங் மிஷினோட எக்ஸ்டென்ஷன் மாட்டாமல் இருந்துச்சு. ஸோ வாஷிங் மிஷினும் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த எல்லா கிரில் ஒர்க்கும் பண்ணுறதுல வந்து வீடு ரொம்ப வந்து கலைபரமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரூமுக்கு அப்புறம் விண்டோக்கெலாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் அடிக்க சொல்லியிருந்தோம். இந்த பைப் வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கிட்டு இதே மாதிரி 7 அடிக்கு தேவையான இந்த ஸ்க்ரீனே வந்து அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போலாம் வந்து இந்த பைப்பு அப்புறம் இந்த சைடில் போடுறது அது எல்லாமே வந்து இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ரெடிமேடில் வாங்கி நாங்கள் வந்து ட்ரில் வச்சு அடிக்க சொல்லியிருக்கோம். இந்த ஒர்க்லாம் முடிக்கவே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதே மாதிரி கிச்சனில் நம்மளோட ஸ்டாண்டும் வந்து அடித்தாச்சு. இப்போது ட்ரில்லாம் பண்ணாங்க அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாக மண்ணாயிருச்சு. அதனால அந்த மண் எல்லாத்தையும் வாரிட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் இப்போது தொடச்சிட்ருக்கேன். இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி லன்ச்சில் நான் நான்வெஜ் எதுவுமே செய்ய போகிறதில்ல. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் மெனு தான் செய்ய போகிறேன். ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றதுனால நான் இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்னொரு பெட்ரூமில் இருக்கிற ஷெல்ஃபு. நான் இந்த ஷெல்ஃப்லேயே வந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி லன்ச்சில் நான் வந்து பீஸ் புலாவ் பண்ண போகிறேன் தேங்காய் பால் போட்டு. இதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டுட்டு ஜீரகம் பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெரிய வெங்காயம் இப்போ இல்லை அப்படின்றதுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பட்டாணி புலாவ் தேங்காய் பால் போட்டு தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பட்டாணி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமாவே என்ன பண்ணுங்கன்னா வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க. பட்டாணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு இடையில தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் அப்புறம் செகண்ட் பால் ரெண்டையுமே வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த பட்டாணியோடு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கிளாஸ் இந்த மாதிரி தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதே கிளாஸில் தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்திருந்தேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் சூடுனால வாய் புண்ணாக இருக்குது அப்படின்றதுனால நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். 5 மினிட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் ட்ரெயின் பண்ணலாம். அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி ஆயிடணும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மறுபடியும் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பீஸ் புலாவ் தயாராகிடுச்சு. பீஸ் புலாவுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்கு நான் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் பன்னீர் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு தோலோடு தான் சேர்த்துக்குவேன். அதனால தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்போது ஒரு ஜாரில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க கிரேவிக்கு திக்னஸ்க்காக. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அப்புறம் கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொதிக்க விடலாம். உருளைக்கிழங்கு வந்து வேகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இது வந்து கொதிக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு வெந்து நம்ம ஊற்றிருக்கிற வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும் இந்த கிரேவி. பீஸ் புலாவ் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துட்டு கிளறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வேக விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜீரா ரைஸ் அண்ட் குஷ்கா ரைஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பொலுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரைஸ் நான் எந்த குக்வேரில் பண்ணியிருக்கேனோ அந்த குக்வேரோட ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். பீஸ் புலாவுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் வந்து பன்னீர் கிரேவி இல்லை வந்து சோயா சங்க்ஸ் கிரேவியும் இருக்கும். சோயா சங்க்ஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பீஸ் புலாவ் தேங்காய் பால் போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்மளோட கிரேவியும் வந்து எடுத்துடலாம். இதில் உருளைக்கிழங்கு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கல அப்படின்னா வெறும் பன்னீர் கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பன்னீர் ரொம்ப பிடிக்காது. அதனால நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காமல் கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த கோம்போ லன்ச் மெனுவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பீஸ் புலாவுக்கு இந்த பன்னீர் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog ஸ்டைல் வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
பாய்.